புதுக்கோட்டையில் முன்னாள் அமைச்சர் வெங்கடாச்சலத்தின் 15ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதில் ஒரு சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் பொதுமக்களுக்கு அச்சத்தையும் வாகன ஓட்டிகளுக்கு இடையூறையும் ஏற்படுத்தும் வகையில் அட்ராசிட்டியில் ஈடுபட்டனர். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாக்கியராஜ். வணக்கம் பாக்கியராஜ். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே வடகாட்டைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் வெங்கடாச்சலத்தின் 15ஆம் ஆண்டு நினைவு நாள் ஒரு சமூகத்தினர் சார்பில் வருடந்தோறும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று ஆலங்குடி அருகே வடகாட்டில் அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக ஒரு சமூகத்தினர் புதுக்கோட்டை பாலன் நகர் ரயில்வே கேட் பகுதியில் இருந்து பேரணியாக புறப்பட்டனர். 50க்கும் மேற்பட்ட கார்கள், 50க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் பால் பண்ணை PLA ரவுண்டான வழியாக புதிய பேருந்து நிலையத்தை நோக்கி வந்தனர். அப்போது அந்த சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் பலர் ஒரு இருசக்கர வாகனத்தில் 3-4 பேர் சேர்ந்து பயணித்தும், சாலைகளில் இரும்பு கம்பிகளை உராய்த்துக் கொண்டும், இருசக்கர வாகனத்தில் அதிக அளவில் சத்தங்களை எழுப்பியும் புதுக்கோட்டை முக்கிய சாலைகளில் வந்து பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் ஈடுபட்டனர். மேலும் புதிய பேருந்து நிலையம் எதிரில் இருசக்கர வாகனங்களில் வீழ்ச்சி செய்தும், சாலையில் வட்டமடித்தும் பொதுமக்களுக்கு பெரும் இடைஞ்சல்களை ஏற்படுத்தினர். இதனால் பொதுமக்கள் மிகுந்த அச்சத்திற்கு ஆளாகி வருகின்றனர். ஆளாகும் சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த பேரணிக்கான பாதுகாப்பில் வந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாலும் அவர்களை தடுக்க முடியாத நிலைதான் உள்ளது. இந்த பேரணியானது ஆலங்குடி சென்று அங்கிருந்து வடகாட்டில் உள்ள முன்னாள் அமைச்சர் வெங்கடாச்சலத்தின் நினைவிடத்திற்கு செல்ல உள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாக்கியராஜ்.